உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பிரின்சிபல் இந்த மாதிரி காவேரி கிட்ட சொல்லிட்டதை வந்து குட்டி காவேரியுமே நின்று பார்த்துடுறாங்க. ஈவன் கிளம்பி போகும்போது கூட குட்டி காவேரி கேட்டுக்கிட்ட தனியாக நின்றுட்டு இருக்கும்போது கூட காவேரி அப்படியே நேராக போயிட்டாங்க. விஜய் வந்து பாப்பாவை பிக்கப் பண்ண வர்றது கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாரு. வந்துட்டு சாரிடா அம்மு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்பா, அதான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அப்போவுமே அம்மு ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டே இருக்கும்போது சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகை வாங்கிட்டு போகிறாரு. அம்மு வராமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது திரும்ப வந்து என்னடா அப்போ தான் சாரி சொல்லிட்டேன்ல வாடா போகலாம், ஏன் தனியாக நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே போயிட்டாங்கப்பா, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேனேடா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு. சரி உங்கள் மிஸ்ஸு கூடவா போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னோட காவேரி மிஸ்ஸு எப்பயோ போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, சரி சரி வந்தாங்கன்னா பார்த்து இப்போ பேசிட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்பா வேண்டாம்ப்பா, இனிமேல் மிஸ்ஸை ஸ்கூல் வாசல்லலாம் நீங்கள் மீட் பண்ணி பேசாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லைப்பா இன்னைக்கு ஏதோ மிஸ்ஸு பார்த்துட்டு போயிட்டு பிரின்சிபல் மேடம் கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால இன்னைக்கு காவேரி மிஸ்ஸை நிற்க வச்சு உங்ககிட்ட அவங்க பேசுகிறாங்க, அப்புறம் என்கிட்டயும் அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு திட்டினாங்கப்பா, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா காவேரி அப்படியே உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. சாரதாம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்தும் குடிக்கல. அப்போ சாரதாம்மா கேட்குறாங்க, என்னடி கொண்டு வந்து வச்ச காஃபியே ஆறிப்போச்சு, நான் வேணால் வேறு காஃபி எடுத்துகிட்டு வரவா இல்லை சூடுபடுத்திட்டு வரவா அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உட்காந்துட்டு இருக்கும்போதே இப்போ விஜயும் குட்டி காவேரியும் வராங்க. வேகமாக ஓடி வந்து சாரதா பாட்டி அப்படின்னு வந்து பிடிச்சிக்கிறாங்க. அம்மோ வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. வந்து விஜய் அப்படியே காவேரியவே பார்க்குறாரு. காவேரியும் எழுந்து அப்படியே முகமே ஒரு மாதிரி நிற்கும்போது, சாரி மிஸ், ஸ்கூலில் பிரின்சிபல் உங்களை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சொன்னா என்கிட்ட, அதான் உங்களை பார்த்து சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இப்போ சாரதாம்மா பார்த்துட்டு, என்ன தம்பி திட்டினாங்களா, எதுக்கு திட்டினாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு குட்டி காவேரி உடனே இருந்துட்டு, இல்லை சாரதா பாட்டி, அப்பா கூட மிஸ்ஸு பேசுகிறாங்க, என் கூட ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்ற பசங்க கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட மட்டும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு திட்டினாங்க. பாவம் மிஸ் அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி மிஸ்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொன்ன உடனே சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன வாண்டி அந்த பொம்பளைக்கு எப்போ பாரு உன்னை வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கு, ஒரு குழந்தைகிட்ட பேசுறது கூட தப்பா அப்படிங்கிறாங்க. காவேரி பார்த்துட்டு, அம்மா அவங்க அப்படி சொல்லலைம்மா, ஒரு குழந்தைகிட்ட மட்டும் ஏன் இப்படி ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, எல்லா குழந்தைங்களையும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும், இல்லைனா மற்ற பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி தாம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி மற்ற குழந்தைங்களும் இவ்வளோ ஒன்னாடி உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரி ஒரு மாதிரி பார்க்கும்போது விஜய்க்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அத்தை வளர போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ டக்குன்னு சாரதாம்மா சுதாரிச்சுட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்லடி அம்முக்கிட்ட நீ பழகுறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டு, அம்மா எனக்கு புரியுதுமா, ஆனால் அது ஸ்கூல் ஆச்சே, அவங்க சொல்கிறதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லடி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னப்பவே நான் ஸ்கூலில் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட, நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மாம்மா என்னம்மா ஸ்கூல் பொண்ணைக்கு போய் நீ ஏதோ அவங்க பேரண்ட் வந்து பேசுகிற மாதிரி நீ போய் பேசுகிறேங்கிற, அதெல்லாம் நல்லா இருக்காதுமா, வேணாம், இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நானே பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சாரதாம்மாவும் விஜயும் பேசிக்கிறாங்க. என்ன தம்பி அந்த பொம்பளை இப்படிலாம் சொல்லியிருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதனால சொன்னாங்கன்னு தெரியல அத்தை, நம்ம விஷயம் எதுவும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது விஜயும் காவேரியும் உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி திரும்பவும் அதையே ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சார் நான் காலையிலே உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் பதிலே சொல்லலையே, நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி இவ்வளோ நாள் யோசிக்கவே இல்லை, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அந்த மாதிரி யோசனையே வரலையா அப்படிங்கிறாங்க. இப்போ விஜய் யோசிச்சு பார்க்குறாரு. சாரதாம்மா சொன்னது நீங்கள் அவளே கேட்கும்போது நீங்களே எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லிடுங்க தம்பி, அப்போ தான் அவள் என்ன மனசில் வச்சுருக்கான்னு தெரிய வரும், அவளுக்கே ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு அப்போ தான் சொல்லுவா அப்படின்னு அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்துட்டு இவ அப்படியே யோசிக்கிறாரு விஜய். பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போது அப்படியா சூப்பர் சார், உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரியோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவர் சொல்கிறாரு. அப்போது அதை பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, எப்படி குணமான பொண்ணுன்னா உங்களை பார்த்துட்டு நீங்கள் எது சொன்னாலும் சரி சரின்னு ஆமாம் சாமி போடுற மாதிரியா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மிஸ், எதுனாலும் போல்டாக இருக்கணும், என்கிட்ட நிறைய சண்டை போடணும், நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணணும், நான் தப்பு பண்ணால் கூட அது தப்புன்னு சொல்லணும், அதை விட முக்கியமாக என்னை விட என் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும், அம்முவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா எனக்கும் அது ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. காவேரி இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படின்னா நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே
விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு பார்க்குறாரு. டக்குனு காவேரி, "இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூடிய சீக்கிரமே வந்து உங்ககிட்ட கேட்பாங்க பாருங்களேன்" அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கே ஒரு மாரி சப்புன்னு போயிருது. "இத கேட்கறதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா?" அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. அப்படி ஒரு மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிலேவும் பண்ணாம உடனே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. "கவலையேப்படாதீங்க சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல என்கிட்ட. கண்டிப்பா சீக்கிரமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது, விஜய்க்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ பாப்பாவ கூட்டிட்டு போயிட்டு சாரதா அம்மா கிச்சன்ல உட்காந்துட்டு இப்போ பேசிட்டே இருக்காங்க. "ஏன்டா இந்த எப்படி தான் உங்க பிரின்சிபல் இந்த மாதிரி சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்ல சாரதா பாட்டி. அவங்களுக்கு யாரையாவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? எங்கள மாரி படிக்கிறாங்களா? எக்ஸாம் எழுதுறாங்களா? இல்ல எங்க மிஸ் மாரி ஏதாவது சொல்லிக் குடுக்குறாங்களா? எந்த வேலையுமே இல்ல அவங்களுக்கு. சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அதனால இப்படி யாரையாவது கூப்பிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க போல" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டது சாரதா அம்மாக்கே சிரிப்பு வந்தது. "ஆமாண்டா, ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருந்தா, சரிடா நம்ம ஒண்ணு பண்ணலாமா?" அப்படிங்கிறாங்க. "நம்மலாம் ஒரே குடும்பம் தானே" அப்படின்னு சொல்லும்போது, "ஒரே குடும்பமா? எப்படி சாரதா பாட்டி?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, நான் உனக்கு பாட்டின்னா, நீ எனக்கு பேத்தி தானே" அப்படிங்கிறாங்க. "நீங்க எனக்கு பாட்டி, நான் உங்களுக்கு பேத்தி. அப்படின்னா காவேரி மிஸ் எனக்கு என்ன வேணும்?" அப்படின்னோனே, அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, "உனக்கு அம்மா மாதிரிடா" அப்படிங்கிறாங்க. "காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா? நிஜமாவா சாரதா பாட்டி?" அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா அம்மா, "ஆமாண்டா, உங்க அப்பாக்கும் காவேரி மிஸ்ஸுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா, எப்பவுமே நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம். காவேரி மிஸ் ஸ்கூல்ல மட்டும் இல்லாம வீட்லயும் உன் கூடயே இருப்பாங்கல்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமால்ல, ஆனா அது நடக்கணுமே" அப்படிங்கிறாங்க. "உனக்கும் இந்த ஆசை இருக்கு தானே? உனக்கு பிடிச்சிருக்கு தானே?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காவேரி மிஸ் எனக்கு அம்மாவா வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா நீ சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிறியா? சின்ன பிள்ளைங்கலாம் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சாரதா பாட்டி, அப்பாவும் சொல்லியிருக்காரு. சின்ன பசங்க எது வேண்டிக்கிட்டாலும் கடவுள் உடனே நடத்தி குடுப்பாராம்" அப்படிங்கிறாங்க. "ஆமாண்டா, உனக்கே ஆசை இருக்கு. நீயே சரின்னு சொல்லிட்டில்ல. அந்த கடவுள் சீக்கிரமாவே நடத்தி குடுப்பாரு" அப்படிங்கிறாங்க. சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது, இப்ப விஜய் வராரு. "சரிடா நம்ம கிளம்பலாமா? டைம் ஆகுது" அப்படின்றாங்க. "அப்பா இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா" அப்படிங்கிறாங்க. அப்ப காவேரி டக்குன்னு இருந்துட்டு, "சார் நீங்க வேணா உங்களுக்கு வேலை இருந்தா கிளம்புங்களேன். பாப்பா இங்க இருக்கட்டும்" அப்படிங்கிறாங்க. "அப்படி இல்ல மிஸ். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்?" அப்படிங்கிறாங்க. "சிரமமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ என் கூட இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கா. எனக்கும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. ஹேப்பியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காவேரி வேணா இங்க இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க" அப்படின்னோனே விஜய்க்கு ஒரு மாரி ஆகுது. "என்ன காவேரிய மட்டும் இருக்க சொல்லிட்டு நம்மள கிளம்ப சொல்றாளே" அப்படின்ற மாரி அப்படியே பார்க்குறாரு. உடனே சாரதாம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஏன் தம்பி உங்களுக்கு தான் எந்த வேலையும் இல்லன்னா, நீங்களும் பேசாம இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குங்களேன். அதான் அந்த ரூம்ல நீங்க இருந்துக்கங்க. நானு, காவேரி, பாப்பாலாம் இந்த ரூம்ல இருந்துக்கிறோம்" அப்படின்னு சொன்னோனே, காவேரி இப்படி பார்த்து முறைக்கிறாங்க. "எதுக்கு இவர வீட்ல தங்க சொல்லுது அம்மா? யாரையுமே எந்த ஆம்பளை கூட பேசினாலே திட்டும். இப்ப என்னடான்னா இவரு கூட பேச சொல்லுது. இவரு நைட்டு வீட்லயே தங்க சொல்லுது. இந்த அம்மா வர வர சரியே இல்ல" அப்படிங்கிற மாரி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "அதுக்கு இல்லடி காவேரி, பாப்பா எப்படியும் விஜய் தம்பிய பிரிஞ்சு தூங்கி இருக்காது. அதனால தான் சரி நைட் இங்க அப்படியே இருந்தாப்லன்னா காலையில கிளம்பி போயிட்டு போறாங்க. அதனால தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டே நிக்கும்போது விஜய் டக்குன்னு, "ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கம்மா, பரவால்ல. பாப்பா வேணா இங்க இருக்கட்டும். நான் காலையில வந்து கூட கூப்பிட்டுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. சரி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குட்டி காவேரிய அங்கேயே விட்டுட்டு விஜய் கிளம்பி போயிடுறாரு. இப்ப மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பணும் அப்படிங்கும்போது, விஜய் வந்து நேரா இங்க வீட்டுக்கு வராரு. யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டு வராரு. பாப்பா ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கும்போது, வந்த உடனே "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. காவேரியும் பார்த்துட்டு, "வாங்க சார்" அப்படிங்கிறாங்க. "பாப்பா ரெடி ஆயிட்டாளா?" அப்படின்னோனே, "அவ ஃபுல்லா ரெடி ஆயிட்டா. யூனிஃபார்ம் வந்தோனே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான்" அப்படின்றாங்க. "இதோ நான் ரெடியா கொண்டு வந்துட்டேன்" அப்படின்னு விஜய் கொண்டு வந்தோனே, இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து கார்லேயே கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூல் வாசலில் இறக்கி விட்டுட்டு விஜய் போயிடுறாரு. அதுக்கப்புறமா சாரதாம்மா நேராக கிளம்பி ஸ்கூலுக்கே போகிறாங்க. போயிட்டு பிரின்சிபலை பார்த்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட சொன்னோன்னே இப்போ தான் அவங்களுக்கு புரியவே வருது. காவேரியும் குட்டி காவேரியும் வந்துட்டு அம்மாவும் குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம், "கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் நிஜமாவே அவங்க 2 பேருக்குள்ளாரே அப்படி ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிறதுனால தான் 2 பேருமே அப்படி அட்டாச் ஆகிட்டாங்க போல" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க மேடம், நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க எங்கேயோ இருந்தோம் மதுரையில. அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு நாங்க வந்துட்டு வேலைக்கு அவளுக்கு கிடைச்சு நாங்க இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி பாப்பாவும் இதே ஸ்கூல்ல வந்து சேரணும் அப்படின்னா, கடவுள் தான் ஏதோ ஒரு விதி மூலமா சேர்த்து வைக்க போறாருன்னு அர்த்தம் போல இருக்கு. இப்படி அவங்களே வந்து சேர்ந்து இருக்காங்கங்கும்போது, நம்ம எதுக்கு பிரிக்கணும்? அதுவும் இல்லாம எங்களால இந்த உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா" அப்படிங்கிறாங்க. "நீங்க கவலையே படாதீங்க. இனிமே அவங்க 2 பேரையும் நான் பிரிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. "ரொம்ப நன்றிங்கம்மா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா போயிடுறாங்க. இப்போ கிளாஸ்ல
காவேரி, குட்டி காவேரி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னொரு மிஸ் வந்து சர்க்குலர் எடுத்துகிட்டு வராங்க. வந்த உடனேமே வாங்க மிஸ் என்ன சர்க்குலர் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டேக்காக காம்படிஷன்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க எல்லாமே ஜாலியாக கத்திட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ஓகே ஓகே எல்லோரும் கவனிங்க, எல்லாருக்குமே தனித்தனியாக வந்துட்டு காம்படிஷன் இருக்குது, உங்களுக்கு எதுலெல்லாம் பிடிச்சிருக்கோ விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அப்போது ஓகே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடக்குது. அதுலேயுமே நிறைய ப்ரைஸ்லாம் வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆனுவல் டேவும் வந்துடுது. அப்போ வந்து பார்த்தா விஜய் வந்திருக்காரு, சாரதாம்மா வந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்களோட பேரண்ட்ஸோடு வந்திருக்கும் போது அந்த நாளில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. அதாவது குழந்தையும் குழந்தையோட அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு காம்படிஷன். அதில் வந்துட்டு கிளாஸ் வைஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் இந்த கேஜி குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்தா அவங்களோட அம்மா வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரன்னிங் காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லாருமே நிற்கும்போது குட்டி காவேரி மட்டும் அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சாரதாம்மாவுக்கு விஜய்க்குலாம் ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. கூடவே அவங்க அம்மா நின்றுட்டே இருக்கும்போது கூட பாருங்க தம்பி, இப்படி ஒரு இதில் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் நம்மளை கடவுள் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அப்படிங்கிறாங்க. விஜய் புரியுதத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. இதை பிரின்சிபல் மேம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ குட்டி காவேரி மட்டும் நின்றுட்டு இருக்கும்போது பாப்பா நீ என்னடா தனியாக நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேம், இங்கே எல்லாருமே அவங்கவுங்க அம்மா கூட இருக்காங்க, எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படின்னு குழந்தை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அதில் ஒன்றும் இல்லைடா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. காவேரி மிஸ் இங்கே வாங்க அப்படின்னோடனே இதை வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. வந்துட்டு சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த காம்படிஷனில் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க அம்மா கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. குட்டி காவேரி மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கால, அதனால் பாப்பாவை தூக்கிட்டு இந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன் அப்படின்னோடனே காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தானே அவள் கிளாஸில் வந்துட்டு அவளுக்கு அம்மா இல்லைங்கிறனால நீங்கள் தானே அம்மா மாதிரி இருந்து எல்லாமே பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நானே உங்களுக்கு பெர்மிஷன் தரேன், நீங்களும் பாப்பாவும் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. டக்குன்னு குட்டி காவேரி அப்படியே பார்த்துட்டு மிஸ் ப்ளீஸ் மிஸ் நம்ம 2 பேரும் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிடா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு காவேரிமே நின்றுக்கிறாங்க. அப்போது அங்கேருந்து பார்க்குறாங்க. சாரதாம்மா பார்த்துட்டு தம்பி அங்கே பாருங்கள் தம்பி, பாப்பாவை கூட்டிகிட்டு போய் காவேரி அங்கே நின்றுட்டுருக்கா காம்படிஷனில் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், இது அம்மாவும் குழந்தையும் கலந்துக்கிறது இல்லை, எப்படி காவேரி இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரின்சிபல் மேடம் நேராக சாரதாம்மாவை பார்க்க வராங்க. வந்தோடனே வணக்கம் மேடம் அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே மேடம் இவர் தான் என்னோட மாப்பிள்ளை, காவேரியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க. வணக்கம் சார் அப்படின்றாங்க. பார்த்துட்டு நான் உங்களை அன்றைக்கே பார்த்தேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னோடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் சார், கேட்டதுமே எனக்கே ஷாக்காக போயிடுச்சு. இப்போ பாப்பா தனியாக நின்றுட்டு இருக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் தான் காவேரி மிஸ்ஸை கூப்பிட்டு பெர்மிஷன் கொடுத்து நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன். அங்கே பாருங்களேன், அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காம்படிஷனுக்காக அப்படின்னு சொல்லும்போது 3 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே ரொம்பவுமே ஒரு எந்தோட நின்றுட்டு இருக்காங்க. நம்ம தான் அதில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி பேசிட்டு ஸோ கரெக்டாக அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனோடனே முடியும் போது பார்த்தா கரெக்டாக இவங்க 2 பேரும் தான் வின் பண்ணுறாங்க. அப்போ ரொம்பவுமே சந்தோஷமாகுது. காவேரி மிஸ் நம்ம 2 பேரும் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சர்டிஃபிகேட் அவார்ட்லாமே கொடுக்கும்போது வந்து பெஸ்ட் மாம் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு பாப்பாக்கும் காவேரிக்கும் கொடுக்கும்போது அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அதை பார்த்துட்டு மிஸ் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்களா, நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சார் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு பிரின்சிபல் மேம் பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு 2 பேரும் இப்படி இது பண்ணுறீங்க, 2 பேருக்குமே தனித்தனியாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துட்றாங்க. ஸோ அதை குட்டி காவேரிக்கு கொடுத்ததை வந்து விஜய் வச்சிருக்காரு, காவேரிக்கு கொடுத்ததை சாரதாம்மா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போ விஜய் வந்து அதை வச்சு பார்த்துட்டே இருக்காரு. தாத்தா அங்கேருந்து வராரு. என்னப்பா விஜய், பாப்பா நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பா போல அப்படிங்கிறாங்க. தாத்தா அதை விட இதுதான் தாத்தா முக்கியமான ஒன்று அப்படிங்கும்போது அப்படி என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்தா பெஸ்ட் மாம் அண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கதை பார்த்தோன்னே என்னப்பா விஜய் அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பா ஓடி வந்துட்டு தாத்தா நான் காவேரி மிஸ் கூட இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேனே, நாங்கள் தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னோடனே ரொம்பவுமே எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. சித்தப்பா சித்தி எல்லாருக்குமே என்னப்பா விஜய் பாப்பா சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா நடந்துச்சு, காவேரி எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ சாந்தியக்கா பாப்பா தூக்கிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அனுப்பி வச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்கூலில் சொன்னதுக்கு அத்தை போயிட்டு நேராக ஸ்கூல்லேயே சொல்லிட்டாங்க, அதனால் பிரின்சிபல் மேடமே புரிஞ்சுக்கிட்டு இந்த காம்படிஷனில் காவேரி கூட நீங்கள் 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு அவங்களே அலோவ் பண்ணாங்க அப்படிங்கும்போது தாத்தா வந்து அப்படியே தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்பா ரொம்ப நன்றி தெய்வமே, யார் மூலமாவது ஒரு சின்ன சின்ன உதவி கிடைக்குது, நாங்கள் செஞ்ச தப்புக்கு வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்ன பிரயாசித்தமாக நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறாரு. தாத்தா ஏன் தாத்தா பழசே பேசிட்டு
பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, குற்ற உணர்ச்சி எனக்கு மனசு அறுத்துக்கிட்டே இருக்குப்பா. நீங்கள் என்னைக்கு ஒன்றா சேர்றீங்களோ அன்னைக்கு தான்ப்பா எனக்கு மனசு நிம்மதி அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அங்கே வீட்டில் பார்த்தா காவேரி வந்து ரூமில் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. சாரதாம்மா வெளியில் நின்று எட்டி பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக வச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்களுக்கும் சந்தோஷமாகுது. சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க. என்னடி காவேரி அந்த சர்டிஃபிகேட்டே அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பாரேன், பெஸ்ட் மாம் அண்ட் டாட்டரா, நான் மாமாமா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடி, அவளுக்கு அம்மா இல்லைன்னு நீ தானே அம்மா மாதிரி எல்லாமே பார்த்துக்கிற, ஏதோ உனக்கு அப்படி அமைஞ்சிருக்கு, நல்ல விஷயம் தானேடி அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரியலம்மா, எனக்கு அம்மு கிட்ட மட்டும் ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ட் ஆகுதுமா. மற்ற குழந்தைங்கள விட அம்முவை பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் வருது. அவள் அழுதானா எனக்கும் அழுக வந்துடுது. அது என்னன்னே புரியலம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் மூலமாக தாண்டி நமக்கு அது உணர்த்தும். உனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்ன யாரை பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க, போன ஜென்ம பந்தம் போன ஜென்ம பந்தம்னு. எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு என்னடானா அந்த கனவுல வந்தவர் வந்துட்டு விஜய் சார் மாதிரியே இருக்காரு. அடிக்கடி ஒரு கனவு வரும்னு சொன்னல, அந்த கனவுல வர அவர் வந்துட்டு அப்படியே விஜய் சாராக இருக்காரு. இந்த பாப்பா என்னடானா என்கிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டா, நீங்கள் என்னடானா பூர்வ ஜென்ம பந்தங்கிறீங்க. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னவோ இந்த விஷயம் நடந்ததில் அம்மு ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. இப்போது விஜய் வந்து அங்கே ரூமில் பாப்பா வச்சுட்டு இருக்கும்போது சாரதாம்மாவே ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜய் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்க த அப்படிங்கிறாங்க. தம்பி, வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த சர்டிஃபிகேட் அவள் கீழேயே வைக்கல தம்பி, அதையே பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவள் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அத்தை, நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட அவளே கேட்டா அத்தை, எதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு, ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டா. நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துதா, அதனால் நானே சொல்லிட்டேன் அத்தை. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு வந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன். அது வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, குணமாக இருந்தால் போதும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படியா தம்பி, அதுக்கு அவள் என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. அவள் என்ன சொல்லுவா, வழக்கம் போல தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னோடனே, அப்படியா தம்பி, நிஜமாவே காவேரி அப்படி கேட்டாளா அப்படிங்கிறாங்க. அட ஏத்த நீங்கள் வேற, அப்படி தான் கேட்டான்னு நானும் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு உங்ககிட்ட கேட்கும்னு சொல்லி சப்புன்னு முடிச்சிட்டாத்த அப்படிங்கிறாங்க. அதை விடுங்க தம்பி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும், அதெல்லாம் நம்ம வர வச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரிங்க த அப்படின்னோடனே, பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னோடனே, பாப்பா தூங்கிட்டாத்த அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பி, நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ ஸ்கூலில் நடக்கிற இந்த காம்படிஷன் வந்துட்டு பிரின்சிபல் மேடம் மூலமாக அவங்க 2 பேரும் ரொம்பவுமே கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பாக அமையும். அந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.